உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மகாநந்தியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 13 அடி உயரமுடைய மகாநந்திக்கு 2000 கிலோ எடையில் இனிப்புகள், பழங்கள், காய்கறிகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன. மகா தீபாராதனையுடன் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. காலையிலே தஞ்சை மக்கள் திருவிழா குளமோடு மிக திரண்டு வந்து கொண்டு இதை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். பார்க்க பரவசமாக இருக்கின்றது, காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 108 பசுமாடுகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். தருமபுரியில் இயற்கை விவசாயிகளின் பொங்கல் கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தருமபுரியில் இயற்கை விவசாயிகளின் மரபு சந்தையில் பம்பை இசை முழங்க சிறுதானியங்களில் பொங்கல் வைத்து படையிலிட்டு கால்நடைகளை வழிபட்டனர். பலூன் உடைத்தல், பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு மாட்டுப் பொங்கலை இயற்கை விவசாயிகள் சிறப்பாக கொண்டாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் நடைபெற்ற திருவூடல் திருவிழாவில் நந்தி தேவருக்கு காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. கைலாசநாதருக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் இசைக்கருவிகள் முழங்க ஊர்வலமாக வந்த கைலாசநாதரை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமியை வழிபட்டனர். வேலூரில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மணிக்கு ஒருமுறை விளக்க உரையுடன் ஒலிக்கப்படும் திருக்குறள் ஒலிபெருக்கி சேவை தொடங்கப்பட்டுள்ளது. வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு வணிகர் சங்கத்தினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அனைவரும் திருக்குறளை படித்து ஒழுக்க நெறியில் நடக்க வேண்டும் என வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு புதுக்கோட்டை மீன் சந்தையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து மீன்களை வாங்கினர். மேலும் 3ஆம் வீதியில் உள்ள மீன் சந்தையில் வஞ்சிரம், சீலா, கொடுவா, மூக்கு மீன் என பல்வேறு வகையான மீன்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. அதேபோல் இறால் 500 ரூபாய்க்கு மேல் விற்பனையானது. நண்டு 1 கிலோ 900 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விற்பனையானது. வியாபாரம் அமோகமாக இருப்பதால் மீன் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நண்டு 600 ரூபா அதிகபட்சம், 1000 ரூபா, 800 ரூபா. மற்றபடி முக்கியமான பொருட்கள் விலைவாசி. மீன்களின் வரத்து குறைவால் பல்வேறு வகையான மீன்கள் கிலோவுக்கு 200 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. நெல்லை சுத்தமல்லி அருகே குடிப்பதற்கு தண்ணீர் கேட்பது போல நடித்து மூதாட்டியின் கை கால்களை கட்டி போட்டு நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் 2 போலீசார் கைது செய்தனர். நெல்லை சுத்தமல்லி அருகே பொன்விழா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மாரி என்பவரின் மனைவி ஆண்டிச்சி. மூதாட்டியான இவர் கடந்த 8ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்தபோது குடிக்க தண்ணீர் கேட்பது போல நடித்து அவரை கட்டி போட்டு 17 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் தனியார் வங்கியில் 2 பேர் நகைகளை அடமானம் வைத்து பணம் பெற்றது தொடர்பாக நெல்லை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு 2 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் கொள்ளையர்களில் ஒருவர் சிறையில் இருந்து வெளியே வந்த 2 நாட்களில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.